வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். லெந்துகால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் இளைய குமாரன் ஓமையில் வரும் மூத்த குமாரன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனங்களில் இதை காணலாம். பொதுவாகவே இயேசு கூறியிருந்த ஓமைகள் தேவராஜ்யம், மனம் திரும்புதல், ஜெபம், இரண்டாம் வருகை மற்றும் ஆண்டவருடைய அன்பு இவைகளை பற்றி போதிக்கின்றன. முக்கியமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகின்றன. இந்த உலகில் இதுவரை வெளிவந்த சிறு கதைகளில் மிகச்சிறந்த கதை என்று சொல்ல முடியும். மேலும் இது இயேசுவால் சொல்லப்பட்டிருப்பதால் நமக்கு இது மிகவும் முக்கியமானது. யூத சட்டப்படி சொத்துக்களை பிரிக்கும்போது மூத்தவனுக்கு 2 பங்கும் இளைய மகனுக்கு 1 பங்கும் கிடைக்கும். 3 பேர் இருந்தால் 4 பங்காக பிரிப்பார்கள். மூத்த மகன் தன் வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மூத்த மகனை விட இளைய குமாரனை கௌரவிக்க அல்ல, இளைய குமாரன் திரும்பி வந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக இந்த ஏற்பாடுகள். இயேசு கிறிஸ்து பரிசேயரை மனதிலே வைத்து இந்த மூத்த குமாரனை பற்றி கூறுகிறார். மன்னிப்பை சம்பாதிக்க வேண்டும், பாவங்கள் இலவசமாக மன்னிக்கப்படக்கூடாது என பிற மதங்களும் கூறுகின்றன. பரிசேயர் இயேசு பாவிகளுடன் சிநேகமாக இருந்ததை பார்த்து கோபமடைந்தனர். மனம் திரும்பின பாவிகள் பரலோகத்தில் பங்கு கொள்வார்கள் என்று அறிந்து ஆத்திரமடைந்தார்கள். மூத்த குமாரனிடம் காணப்பட்ட காரியங்கள்: இவனிடம் பொறாமை, தற்புகழ்ச்சி, குறை சொல்லும் குணம், சுயநீதி, அப்பாவின் அழைப்பிற்கு கீழ்ப்படியாமை, திரும்பி வந்தவனை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தல், இரக்கமின்மை போன்ற தவறான பண்புகள் காணப்பட்டன. இவனிடம் காணப்படாத காரியங்கள்: இவ்வளவு நாட்களாக அவனிடம் காணப்பட்ட கீழ்ப்படிதல் அன்பின் அடிப்படையில் இல்லை. மன இறுக்கத்துடன் தான் வேலை செய்திருந்தான். தன் அப்பாவிடம் இருந்த அன்பு, இரக்கம், பாசம் மற்றும் மன்னிக்கும் குணங்கள் இவனிடத்தில் காணப்படவில்லை. தன் தம்பி என்று கூட சொல்லாமல் குமாரன் என்று சொல்லுகின்றான். அந்த வேலைக்காரனிடம் இருந்த பரிவு கூட இவனிடம் இல்லை. இளைய குமாரன் கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறினான். ஆனால் மூத்த குமாரன் நல்லவனைப் போல இருந்த கெட்டவன். இளைய குமாரன் உள்ளே, மூத்த குமாரன் வெளியே. கதை இங்கே முடிகிறது. மூத்தவன் உள்ளே சென்றானா இல்லையா? தெரிந்தெடுப்பு அவரவர் கையில். அன்பானவர்களே, கடவுளோடு நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி மூத்த குமாரனைப் போல வாழக்கூடாது. கடவுளின் பண்புகள் நமக்குள் எப்போதும் காணப்பட வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.